அப்போ இப்ராஹிம் அதுக்கு கேட்குறாங்க, நீங்கள் என்ன வியாபாரத்துக்கு போகிறோம்னு சொல்லிட்டு போனீங்களே, நீ போனவங்க போயிட்டு 5-6 மாதம் ஆகும் மேல் வர்றதுக்கு இவ்வளோ சீக்கிரமாக வந்துட்டீங்களா, என்ன சங்கதி, எல்லா பொருளையும் வித்துட்டீங்களா அப்படின்னு கேட்கும்போது இவங்க சொன்னாலாம், நான் ஒட்டகத்தில் வியாபாரத்துக்காண்டி போய்கிட்டு இருந்தேன், ஒரு இடத்துல தங்கக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டுச்சு. அந்த தங்கி இருக்கும்போது ஒரு காகம் ஒன்று 2 இறக்கைகளும் இல்லாமல் படுத்து கிடந்துச்சு. அப்போ ரிஸ்க்கு குடிக்கக்கூடியவன் எல்லாங்கிறதுக்காண்டி முயற்சி இல்லாமல் கொடுக்கறது இல்லை. இப்போ இந்த காக்காவுக்கு 2 ரெக்கையும் இல்லை. 2 ரெக்கையும் இல்லாமல் இந்த காக்கா எப்படி போய் உணவு தயாரித்து சாப்பிட முடியும் என்பதாக நான் அதை நினைத்து யோசித்துக் கொண்டிருக்கும் பொழுது இன்னொரு காக்கா எங்கேயோ இருந்து பறந்து வந்து ஒரு ரொட்டி துண்டை அந்த காக்காவுக்கு ஊட்டுகின்றது. அந்த காக்கா பறக்க முடியாத அந்த காகம் அதை என்ன செய்யுது, சாப்பிடுது. சாப்பிட்டுட்டு அதுக்கு வயிறு நிறைஞ்சிருச்சு, அது அமைதியாயிருச்சு. இதை பார்க்குறாரு ஷகீகுல் பல்கி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. ஒரு 2 இறக்கை இல்லாத ஒரு காகத்திற்கே அல்லாஹ் தஆலா இருந்த இடத்துல இருந்து உணவு கொடுக்கும் பொழுது நம்ம எதுக்கு இந்த பொருட்களை தூக்கிட்டு வெளிநாட்டுக்கு போய் கஷ்டப்பட்டு அங்கே போய் எதுக்கு வைக்கணும், நம்ம ஊர்லேயே இருந்துக்கிறோமே, கிடைக்கிறத சாப்பிடுவோம், அங்கே போனால் நிறையா கிடைக்கும்னா கொஞ்சமாக கிடைக்கும், பரவாயில்ல போதும் என்று நினைத்து நான் திரும்பிட்டேன் அப்படின்ட்டு ஷகீகுல் பல்கி ரஹ்மத்துல்லாஹி அவங்க இப்ராஹிம் அதுகம்கிட்ட சொல்கிறாங்க. அப்போ இப்ராஹிம் அதுகம் சிரிச்சுட்டு சொல்லுவாங்க, உங்களுடைய பார்வை தப்பாக இருக்குது, நீங்கள் அப்படி நினைச்சிருக்கவே கூடாது. அப்போ நான் என்ன, நீங்கள் என்ன இப்படி சொல்கிறீங்க, நான் சரியாக தான் நினச்சிருக்கிறேன், நீங்கள் நினைச்சது சரிதான், ஆனால் இந்த ஆங்கிலம் நினைக்கக்கூடாது. நீங்கள் 2 ரெக்கை இல்லாத காகம் இருந்த இடத்துல சாப்பிட்றது மட்டும்தான் பார்த்தீங்க. இன்னொரு காகம் தன் தேவையை நிறைவேற்றி கொண்டு இன்னொரு காலத்துக்கு உடம்பே சரியில்லாத பறக்கவே முடியாத இன்னொரு காலத்துக்கு உதவி செய்வதற்காக வேண்டி மேற்கொண்டு உணவு கொண்டு வந்து கொடுக்குதுல்ல, நீங்க ஏன் அப்படி நினைக்க கூடாது? நீங்க நம்ம தேவை போக மீதி இருக்கக்கூடியவங்களுக்கு மீதியை இல்லாதவர்களுக்கு கொடுத்து அவங்களுடைய வாழ்க்கையை நம்ம கொஞ்சம் உதவி செய்யலாம் என்று நினைக்கலாமே என்று. எந்த விஷயமும் முயற்சி இல்லாமல் நடைபெறாது என்பதற்குண்டான ஒரு சூழ்நிலை, கால சூழ்நிலையினுடைய அந்த கட்டத்தை நம்ம பார்க்கிறோம். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய செயல்பாடுகளில் பாருங்க, சில பேர் என்ன செய்யறோம், படிக்கிறோம், படிச்சுட்டு என்ன செய்யறோம், நம்மளுடைய படிப்புக்கு தகுந்த மாதிரியான வேலை கிடைக்கிற வரைக்கும் சும்மா இருக்கும், அல்லது படிப்பதற்குண்டான முயற்சி கூட பண்றது, படிக்கிறதுக்குண்டான முயற்சி. இன்னைக்கு சூழ்நிலை, படிக்கக்கூடிய இளைஞர்களுடைய சூழ்நிலையை பாருங்க. பரீட்சை நடக்குது, பரீட்சை நடந்தாலே எல்லா பள்ளிக்கூடங்களிலும் எல்லா மாணவர்களுக்கும் பரீட்சை ஸ்டார்ட் ஆயிடுச்சு. பரீட்சை ஸ்டார்ட் ஆனா பரீட்சை எழுதக்கூடிய நல்ல மாணவன் என்ன செய்வான், உட்கார்ந்து படிப்பான். எந்த வீட்டிலேயாவது இல்லாம அல்லாஹ் நாடுற மாணவர்களை தவிர படிக்கக்கூடிய மாணவர்களை பார்க்க முடியுதா? எந்த வீட்லையாவது பார்க்க முடியுதா? ஒரு வீட்லையும் உட்கார்ந்து படிக்கக்கூடிய மாணவர்களை பார்க்கவே முடியல. எல்லாருமே ரோட்ல தான் நிற்கிறான். படிக்கக்கூடிய நேரங்களில் ரோட்ல உட்கார்ந்து நின்று மொபைலை பார்த்துக்கிட்டு அரட்டை அடிக்கக்கூடியவன் என்னுடைய பரீட்சை எழுதுவான். பரீட்சை நல்லா எழுதுனா அவன் எப்படி பாஸ் ஆகுவான், எந்த ரேஞ்சில் அவன் பாஸ் ஆகுவான்? ஆனால் படிக்கிறதுக்கு நமக்கு அல்லாஹ் அறிவு கொடுத்திருக்கிறான். உனக்கு இருக்கிற மாதிரியான பையும், நீ வச்சிருக்கிற மாதிரியான புஸ்தக அமைப்புகளும், நீ வச்சிருக்கிற மாதிரியான உடைகளையும் எல்லா மாணவர்களுக்கும் இல்லை. கஷ்டப்படுற மாணவர்கள்லாம் படிக்க புஸ்தகம் இல்லாத மாணவன் கூட என்ன செய்யறான், இன்னொரு எடுத்து அல்லது நெட்வொர்க் எடுத்து எப்படியாவது படிச்சு நல்ல மார்க் எடுத்துறோம்னு என்ன செய்யறான், முயற்சி செய்யறான். அந்த முயற்சியில எல்லா மாணவர்களும் வெற்றியாகி மிகப்பெரிய இடத்துக்கு போகக்கூடிய பார்க்கணும். ஆனா நம்ம மாணவர்கள் படிப்பே கிடையாது. படிக்க போனா பள்ளிக்கூடத்திலேயாவது ஒழுங்கா பள்ளிக்கூட வாத்தியாருக்கு முன்னாடி உட்காந்து படிக்கிறான் கேட்டா அதுவும் படிக்கிறது. பள்ளிக்கூடத்துக்கு போறதும் வேண்டு, கிளாஸ்லையும் சரியா அட்டன் பண்றது இல்லை, பாடங்களை சரியா கவனிக்கிறது இல்லை. என்ன இன்னும் சில மாணவர்கள் இருக்கிறாங்க, அவங்களுடைய நிலைமை என்னன்னு சொல்றதே தெரியல. அன்பிற்குரியவர்களே, நம்ம எந்த அளவுக்கு முயற்சி செய்யறோமோ, நம்மளுடைய வாழ்க்கையில ஒரு கோல் இருக்கணும், ஒரு குறிக்கோள் இருக்கணும். அந்த குறிக்கோளை அடைவதற்குண்டான முயற்சி நம்மிடம் இல்லை என்று சொன்னால் நிச்சயமாக அந்த குறிக்கோளை நம்மளால அடையவே முடியாது. நம்ம ஆசைப்படலாம், இன்ஜினியர் ஆகணும் அல்லது கலெக்டர் ஆகணும், டாக்டர் ஆகணும். இப்போ உள்ள நம்ம இளைஞர்கள் அந்த ஆசையெல்லாம் கிடையாது. ஏன்னா தெரியும் நம்மெல்லாம் அந்த மாதிரி ஆக முடியாது.
சாதாரண செருப்பு தைக்கிறவன், ஆடு மேய்க்கிறவன் கூட என்ன செஞ்சிருவான், பெரிய உயர்ந்த நிலைமைக்கு வந்துடுவான். ஏன்னா இப்போ ஸ்கூல் லீவ் விட்டாச்சுன்னு சொன்னால் நல்ல விளைவிக்கிறதுங்க. குறைஞ்சபட்சம் நம்ம பிள்ளைகளை கவனிக்கிறோம் அப்படின்னு சொன்னால் இந்த சம்மர் கிளாஸ்ன்னு சில இடங்களில் வைப்பாங்க, அரபிக் கிளாஸு. அந்த கிளாஸுக்கு நீங்கள் பள்ளி மதரசாக்களுக்கு அனுப்பி விட்டுறாங்க. அந்த 2 மாதம் போட்டு ஊர் சுற்றி கழுத மேய்க்கிற மாதிரி கருப்பாக போகிறத விட்டுட்டு அங்கே போனால் 5 நேரம் தொழுதுக்கிட்டு அழகாக ஏதாவது ஓதிக்கிட்டு நல்ல பிள்ளையா ஊருக்கு திரும்பி வருவான். கொஞ்சமாச்சும் ஒழுக்கம் வரும், தாய் தகப்பன் மேலே மரியாதை ஏற்படும், நல்ல ஒரு அந்தஸ்தான பிள்ளையா வருவான். அப்படி இல்லை நீங்கள் அவனை கவனிக்காம போட்டீங்கன்னா ஊரை மேய்ஞ்சி 4 பேரை பழகி கண்ட பயிரோட பழகி யாரோட பழகமோ அந்த பழக்கம் தான் நமக்கு வரும். அதனால விளைவிக்கிறதுங்க. நம்ம பிள்ளை பெரிய ஆள் ஆகிட்டான்னு நினைக்காதீங்க. நம்ம பிள்ளை எவனோ பெரிய ஆள் ஆகவும் மாட்டாங்க. நம்ம எப்போ நம்ம பிள்ளைகளை கவனிக்கிறோமோ அப்போ தான் பெரிய ஆள் ஆகும். நபிமார்கள் எல்லாருமே ஆடு மேய்ச்சாங்க. இந்த ஆடு மேய்க்கிறதுங்கிறது சாதாரண வேலை இல்லைப்பா, அது ஒரு பறக்கத்தான விஷயம். ஆடு மேய்க்கிறது என்ன கருத்து பறக்கிறது அப்படின்னு கேட்டா, ஆடு நம்ம பார்க்குறோம்ல, ஒரு வீட்டுக்கு 1, 2, 3 தானே இருக்கும். இதே வேற ஆடு அல்லாத ஹராமான பிராணி எடுத்துக்கிறோங்க. ஹராமான பிராணினா என்ன, சின்சியர் பண்ணியை சொல்லலாம், நாயை சொல்லலாம். அதெல்லாம் எத்தனை குட்டி விழுது, எத்தனை குட்டி இழுது. இப்போ பண்ணியெல்லாம் பார்த்தீங்கன்னா 10, 12 குட்டிலாம் ஏழும். நாய் 5, 6, 7, 8 குட்டிலாம் என்ன செய்யும், பெற்றெடுக்கும். ஆனால் ஆட்டுக்குட்டி பார்த்தீங்கன்னா 1 அல்லது 2 தான் தரும். எந்த ஊர்லையுமே நாய் அறுத்தோ பண்ணி அறுத்தோ செய்யறது இல்லை, விற்கிறது இல்லை. ஒரு சில ஊர்களில் இருக்கலாம். ஆனால் எல்லா ஊர்களையும் ஆடு அறுத்து என்ன செய்வாங்க, விற்பாங்க. அதில் அல்லாஹ் தஆலா வச்சிருக்கக்கூடிய பரக்கத்தை பாருங்க. உலகம் முழுவதும் தினந்தோறும் ஆடுகள் அறுக்கப்படுகின்றது. எங்கேயாவது ஆடு பஞ்சம் வந்திருக்குதா? ஹஜ் பெருநாள் அன்னைக்கு பாருங்க, பல கோடிக்கணக்கான ஆடுகளை அறுத்து பலியிடக்கூடிய காட்சிகளை பார்க்கிறோம். எங்க இருந்து இவ்வளவு ஆடு வந்துச்சுன்னா அதுதான் பரக்கத்து. அதுதான் பரக்கத்துக்கு நீங்க டெஃபினேஷன் தெரியணும் அப்படின்னு சொன்னா இந்த ஒண்ணு போதும். ஒண்ணுமே வேண்டாம், 2 ஆடை மட்டும் நீங்க உங்க பிள்ளைகளுக்கு வாங்கி கொடுங்க. படிக்கிற பிள்ளையா இருந்தாலும் பரவாயில்ல. இப்போ 2 குட்டியை வாங்கி கொடுத்தா அந்த சிறுவர்களுக்கு ஆட்டுக்குட்டியின் மீது ஒரு அன்பு, ஒரு விளையாட்டு, ஒரு பாசம் ஏற்படக்கூடிய காட்சியை நம்ம பார்க்க முடியும். அவன் படிச்சு கொண்டே இதில் கவனம் செலுத்துறான்னா மொபைல் இருக்கக்கூடிய கவனம் குறைஞ்சிரும், இதுல கவனம் அதிகமாகும். அப்ப அவனுக்கு சிறு வயதிலேயே ஏதாவது ஒரு தொழிலை செய்யக்கூடிய ஒரு அற்புதமான சாதாரணமான வருமானம்லாம் கிடையாது. 2 குட்டி நீங்க மிஞ்சி போச்சு ஒரு 10,000 ரூபாய் வாங்கி கொடுத்தீங்கன்னா ஒரே வருஷத்துல 1 லட்சம் சம்பாதிக்கலாம். ஒரே வருஷத்துல 1 லட்சம் ரூபாய் சம்பாதிக்கக்கூடிய அற்புதமான ஒரு வாய்ப்பை பெற்று தரக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு தொழில். ஒவ்வொரு முயற்சிக்கு பிறகுதான் ஒரு வெற்றி தரும். சும்மா சோம்பேறித்தனமா வாழ்க்கையை ஓடணும் அப்படின்னு சொன்னா அந்த வாழ்க்கையில பறக்கத்தே இருக்காது. இந்த வாழ்க்கையில பறக்கத்தே இருக்காது. சோம்பேறித்தனத்துல சும்மா உட்காந்து வீட்டுல உட்காந்து அத்தாட்டி அம்மாட்டையும் மொபைல் வாங்கி கொடு, பைக்கை வாங்கி கொடு அப்படின்னு அடம் பிடிச்சு சாப்பிடாம இருந்து நடிப்பை காட்டி அத்தாவையும் அம்மாவையும் மிரட்டி அவன் என்ன செய்யறான், வாங்குறான். சின்ன நீசம் முளைக்காமலே பைக்கை ஓடுறான். அவன் தன்னை பெரிய ஆளா காட்டிக்கணும்னு ஆசைப்படுறான். இப்படி இருக்கிறவங்களாம் யாருக்கும் வாழ்க்கையில முன்னேற முடியாது. எப்போ நம்முடைய முயற்சியை படிப்பிலும் உழைப்பிலும் காட்டுறோமோ அப்பதான் நம்மளுடைய வாழ்க்கை என்ன ஆகும், மேல்தரத்துக்கு வரும். அந்த வாழ்க்கையில தான் பறக்கத்தை மாத்திரம் இல்லை, மரியாதையும் கிடைக்கும், அந்தஸ்தும் உயரும். சும்மா அத்தாவுடைய சம்பாத்தியத்தில் வரக்கூடிய எந்த விதமான பொருளையும் உனக்கு பறக்கத்து இல்லை, அதனால உனக்கு அந்தஸ்தும் இல்லை, அதனால உனக்கு முன்னேற்றமும் கிடையாது. சொந்த முயற்சி வேணும். படிப்பா இருக்கட்டும், வேலையா இருக்கட்டும், எந்த தொழிலா இருக்கட்டும், முயற்சி இல்லாம யாராலும் முன்னுக்கு வர முடியாது என்பதை நாம நம்மளுடைய மனதில் நினைச்சு நம்ம அதை செயல்படுத்தினோம்னு சொன்னா நம்ம என்ன செய்யலாம், முன்னுக்கு வரலாம்.